போன வாரம் ஒரு வார்த்தையை கொடுத்தார். இது என்ன வார்த்தை அப்படின்னா, ஃபெய்த் இஸ் சூப்பர் நேச்சுரல். விசுவாசம் இயற்கைக்கு அப்பாற்பட்டது, இயற்கையானது கிடையாது. ஃபெய்த் நம்பிக்கை கிடையாது, நம்பிக்கை ஃபெய்த் கிடையாது. ஓகேங்களா? ஃபெய்த் இயற்கைக்கு அப்பாற்பட்டது. ஸோ அதில் நம்மளுக்கு எப்போதும் தெரிஞ்ச ஒரு கதை. அது என்ன கதைனா, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோட கதை. டேனியல் சாப்டர் 3 அந்த பகுதியானது இருக்குது. இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் ஓரளவு தெரியும். ஏன்னா பாஸ்டர் முன்னாடி வாரத்தில் அதை பற்றி பேசியிருந்தார். ஸோ அது நான் எப்படி இந்த ஒரு விஷயத்தை ஒரு வேறு கோணத்தில் தேவன் ஒரு பார்வை கொடுத்தார். எப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ராஜா என்ன சொல்கிறான்னா, அவன் ஒரு சிலையை செஞ்சுட்டு அந்த சிலைக்கு எல்லாரும் என்ன பண்ணணும், வணங்கணும்னு சொல்கிறான். இந்த பல விதமான வாத்தியங்கள்லாம் ஊதப்படும் போது அந்த சிலையை நீங்கள் எல்லோரும் வணங்குங்க அப்படின்னு சொல்கிறான். வணங்காதவனுக்கு என்ன பண்ணுவேன், தண்டனைன்னு சொல்லிடுறான். ஆனாலும் 2 பார்ட்டி 3 பார்ட்டி இருக்குது. என்ன பார்ட்டி அது? வணங்காத பார்ட்டி இருக்குது. வணங்காத பார்ட்டி 3 பேர் தான். ஓகேங்களா? அதனால் தேவனுடைய வழி இஸ் எ நேரோ பாத். அது நல்ல விசாலமான வழி கிடையாது, நிறைய பேர் போக முடியாது. நிறைய பேர் போனாலும் குறுகலான வழி மூலமாக தான் போகணும். அதனால தேவனுடைய வழி எப்போதும் நேரோவாக இருக்கும். அதனால அங்கே இருக்கிற பார்ட்டிங்க 3 பேர் தான். ஓகேங்களா? ஸோ அந்த 3 பேர் வணங்கலைன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சோல்ஜர் என்ன சொல்கிறான், இப்போ ராஜாவே நீ சொன்னல எல்லோரும் வணங்கணும்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர் மட்டும் வணங்காமல் இருக்கிறாங்க அப்படின்னு. ராஜா என்ன சொல்கிறாரு, கூட்டின்னு வாப்பா அவங்கள அப்படின்றாரு. ஒன்று டக்குன்னு கூட்டின்னு வந்துட்டு திரும்ப ராஜா என்ன பண்ணுறாரு, இன்னொரு சான்ஸ் கொடுக்குறாரு. நான் உன்னை பார்க்கல, அவன் சொல்கிறான், சரி இப்போ எல்லாம் வாத்தியங்கள் எல்லாம் வாசிக்கப்படும், நீ என்ன பண்ண, வணங்குன்னு சொல்லிட்டு அந்த ராஜா இன்னொரு சான்ஸ் கொடுக்குறான். ஸோ அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என் தேவன் உன்கிட்டேருந்தையும் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறாரு, இந்த அக்கினி நீ தூக்கி போட்ட அந்த அக்கினிக்கிட்டேருந்தும் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறாரு. ஆனால் அப்படியே என்னை காப்பாற்றலைனா கூட என்ன பண்ணுற, உன் சொல்கிற பேச்சு நான் கேட்க மாட்டேன், ஏன்னா நீ வேறு வழியை காட்டுற, நான் வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த ஸ்டாண்ட் பாயிண்டில் அவனுடைய விசுவாசம் எங்கே இருக்குது அப்படின்னா, அவன் அக்கினியை விட்டு வெளியே வரணும்னு இல்லை முதல் விஷயம். நெக்ஸ்ட்டு அவன் உயிர் காப்பாற்றப்படணும்னு கிடையாது. ஸோ அவன் விசுவாசம் எங்கே இருக்குன்னா தேவன் மேலே தான் இருக்குது விசுவாசம். ஜஸ்ட் பிளைண்ட் ஃபெய்த் ஆன் காட். அவன் சாகக்கூடாதுன்னு இல்லை. அவன் என்ன சொல்கிறான், செத்தாலும் பரவாயில்லப்பா, நான் என்ன பண்ண மாட்டேன், நீ சொல்கிற அந்த சிலையை நான் வணங்க மாட்டேன். ஸோ அந்த இடத்துல அவன் என்ன பண்ணுறான்னா ஒபே பண்ணுறான். வார்த்தை எப்படி வருது, கேள்வினால் வருதுல்ல. விசுவாசம் எப்படி வருது, கேள்வினால் வருது. எதை கேட்குறதுனால வருது, வார்த்தை கேட்குறதுனால வருது. ஸோ அப்போ விசுவாசம் இஸ் அ ப்ராடக்ட் விச் த வேர்ட் கிவ்ஸ் பர்த். ஓகேங்களா? விசுவாசம் எப்படி வருதுன்னா, வார்த்தையின் மூலமாக நமக்குள்ளே எடுத்து ப்ராசஸ் ஆகும்போது அதுலேருந்து வர ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் ஃபெய்த். ஓகேங்களா? ஸோ தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து அதுக்கு நேராக நடக்கும்போது விசுவாசம் வருது. அவன் என்ன சொல்கிறான்னா, உங்ககிட்டேருந்தையும் காப்பாற்ற வல்லவர். அவன் யார் தெரியுங்களா? யார்? கிங் ஆஃப் பேபிலோன். பேபிலோன் எவ்வளோ பெரிய ஊர், எவ்வளோ பெரிய நாடுன்னு உங்களுக்கு தெரியும். அது ஒரு எல்லா கிங்டம் மத்தியிலையும் அது ஒரு பேசப்பட்ட புகழப்பட்ட ஒரு நாடு. அந்த நாட்டை ஆள்ற ராஜா எப்படி இருப்பான்னு யோசித்து பாருங்க. அந்த ராஜா கிட்ட போய் எனக்கு எப்படி தோணுதுன்னா, அவங்ககிட்ட எல்லாமே இருக்கும். உங்களை ஒரு ஆள் நல்லா ஹெஃப்டியாக பெரிய ஆள் இப்படி சட்டையை பிடிச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எப்போன்னு. ஆனால் அவன் அந்த ஆளை பார்க்கல. அவங்க 3 பேர் யாரை பார்க்கல, நேபுகாத்நேச்சாரை பார்க்கல. ஓகேங்களா? அவர் என்ன சொல்கிறான், உங்ககிட்டேருந்து என்னை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறாரு,
நீ தூக்கி போட்டால் அந்த நெருப்புக்கிட்டேருந்து என்னை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறாரு. அப்படியே தூக்கி போட்டு செத்துட்டுனா கூட நீ சொல்கிற அந்த அந்த சிலையை நான் என்ன பண்ண மாட்டேன், வணங்க மாட்டேன். ஸோ இந்த ஸ்டாண்ட் பாயிண்டில் அவன் விசுவாசம் நம்ம சூழ்நிலைகள் நிமித்தமாக வரக்கூடிய விசுவாசம் கிடையாது, தேவன் மேலே இருக்கிற விசுவாசத்தை அந்த நேரத்தில் அவன் சொல்கிறான். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறான்னா, ஓ அப்படியா, அவ்வளோ தைரியசாலியாப்பா நீ, சரிப்பா ஒன்று சாவடிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், நெருப்பை 7 மடங்கு அதிகமாக்கிடுறான். 7 மடங்கு அதிகமாக்கிட்டான் நெருப்பை. 7 மடங்கு அதிகமாக்கிட்டு இங்கே என்ன போடப்பட்டிருக்குன்னா, இந்த வசனத்தில் 2 மனிதர்களை கூப்பிடுறான். அவங்க யார் தெரியுங்களா? சாவை எதிர்கொண்டு போகிற மனிதர்கள். சாவை எதிர்கொண்டு போகிற மனிதர்கள்னால் அவன் மனசில் எவ்வளோ தில் இருக்கும் பாருங்க. அவன் மனசில் எவ்வளோ தில் இருக்கும், அவன் மென்டாலிட்டியாக எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பான், ஃபிசிக்கலாக எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பான். அப்படிப்பட்ட ஆள் அவர் நேபுகாத்நேச்சாரோட என்னது இராணுவ படையில் இருந்திருக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, அந்த மாதிரி 2 ஆளுங்களை கூப்பிட்டு இவங்களை கட்டி தூக்கி போடுப்பான்றார். அவனுங்க மேபி ஒரு வைக்கிங்ஸ் மாதிரி இருந்திருப்பாங்க போல், நல்லா பெருசாக பயங்கரமாக இருந்திருப்பானுங்க போல். ஏன்னா ஃபிசிக்கலாக அந்த மாதிரி ஆனால் தான் மென்டலியாக அந்த மாதிரி ஆக முடியும். ஆமாம் தானே? அவன் பல போரை சந்திச்சிருப்பான், பல போரை சந்தித்து பல பேரை வெட்டியிருப்பான். அதனால் அவன் பேரே அந்த அந்த விஷயத்தை குறிக்கிறது. அந்த மாதிரி 2 பேர் வராங்க. 2 பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாரையும் கட்டிடுறாங்க. கட்டும் போது எத்தனை பேர் இருக்கிறாங்க அங்கே? 3 பேர் தான் இருக்கிறாங்க. எத்தனை பேர் கூப்பிட்டாங்க? 3 பேர் தான் கூப்பிட்டாங்க. சோல்ஜர் 2 பேர் தான்ப்பா. ஷாதராக், மேஷாக், ஆபேத்நேகோ எத்தனை பேர்? 3 பேர். கட்டும் போது எத்தனை பேர்? 3 பேர். 4 பேரா? கட்டும் போது 3 பேர் தான் கட்டினாங்க. கட்டி என்ன பண்ணாங்க, அக்கினி உள்ள போடுறாங்க. போடும் போது ஒரு பிக்சர் ஒன்று ஆகுதுல்ல. போடும் போது என்ன ஆகுதுன்னா, பலசாலிகள் 2 பேர், நான் சொன்னேன்ல எவ்வளோ பெரிய ஆளுங்கன்னு சொல்லிட்டு, மரணத்தை முன்னாடி பார்த்து கூட தைரியமாக முன்னாடி சென்று அந்த மரணத்தையே என்ன சொல்கிறது மேற்கொள்கிறது. இந்த மேஜிக்லாம் எங்கே பண்ணுறாங்கன்னா இந்த மாமிசத்திலே பண்ணுறாங்க. ஓகேங்களா? இந்த மாமிசத்தில் என்ன பண்ணுறாங்க, மரணத்தையே மேற்கொள்கிறாங்களாம். எப்படி? அவனை வெட்டிட்டு இவங்க பெரிய ஆள் ஆயிடுறாங்களாம். எப்படி? இந்த மாமிசத்தில். ஸோ மாமிசத்துக்கு எவ்வளோ பவர் இருக்குதுன்னு தெரியும், புரியுதுங்களா? அந்த மாமிசத்தில் அவ்வளோ பவர் வச்சுருக்க பவர் உடைய அந்த மாமிசத்தை நம்ம எந்த வழியில் நடத்தணுன்றது தான் மேட்ரு. அதனால தான் இன்றைக்கும் நம்ம மாமிசத்தை ஆட்கொள்ளணும்னு என்ன பண்ணுறோம், கஷ்டப்படுறோம். அதனால தான் அது ஒரு டஃப்பான ப்ராசஸாக இருக்குது. மரணத்தை எதிர்கொண்டு போகிற ஒரு தைரியமுடைய ஆள்கள் என்ன பண்ணுறாங்களா, அவரை கட்டி தூக்கி போடுறாங்களாம். கிட்ட போனோடனே என்ன ஆயிடுறாங்களா, போடும் போதே செத்து போயிடுறாங்களாம். நானும் வந்து நெருப்புக்கிட்ட அப்படி இப்படி கைப்பட்டிருக்கேன். கை சூடாகவும் மிஞ்சி போனால் முடி பொசுங்க, அவ்வளோதான். ஆனால் போடும் போதே செத்து போயிட்டாங்களாம். அது என்னால் யோசிக்கவே முடியல. போடும் போதே செத்து போயிட்டாங்கன்னா அந்த நெருப்பு எவ்வளோ பயங்கரமானதாக இருக்கும். சயின்ஸ் படி சூரியனுக்கு இவ்வளோ தூரம் தான் கிட்ட போக முடியும்னு ஒரு விஷயம் இருக்குதுல்ல. ஏன்னா சூடு, அவ்வளோ சூடு. அந்த சூட்டுக்கு மேலே நீங்கள் மிஞ்சி போகலான்னு போனீங்கன்னா எப்படி சாம்பலாக காற்ற மாறிடுங்க. அந்த மாதிரி சயின்ஸ் ஒரு விஷயம் வச்சுருக்கு. அந்த சயின்ஸ் வந்து மாமிசத்தில் சாவு வந்தாலும் தைரியமாக போகிற ஆளுக்கு வேலை செய்யுது. ஏன்? அவன் மாமிசத்தில் இருக்கிறான், அதனால அவனுக்கு என்ன வேலை செய்யுது, சயின்ஸ் வேலை செய்யுது. ஓகேங்களா? ஆனால் 3 பேர் கட்டி போட்டாங்களே, அவங்களுக்கு வந்து சயின்ஸ்லாம் வேலை செய்யலை. அவங்க என்ன பண்ணாங்க, நெருப்புக்குள்ளே போயிட்டாங்க. நெருப்புக்குள்ளே போயிட்டு ஜாலியாக சுற்றினுக்குறாங்க. ரொம்ப ஜில்லுன்னு இருந்திருக்கும் பொழுது அவளுக்கு. நெருப்புக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறாங்க, ஜாலியாக சுற்றுறாங்க. ஜாலியாக சுற்றிட்டு நேபுகாத்நேச்சார் என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு. பார்த்தோன்னே அவருக்கு எத்தனை பேர் தெரியுது, கட்டி 3 பேர் தானே உள்ளே போட்டாங்க, 3 பேர் தானே கூப்பிட்டாங்க. இது வரைக்கும் இல்லாத ஒருத்தர் எங்கே அங்கே வந்தார்? இது வரைக்கும் இல்லாத பிரச்சனை நடக்க முன்னாடி இல்லைப்பா அவர். கட்டும் போது காணோம், கூடும் போது காணோம், ஆனால் எரியும் போது இருக்கிறாரு. இது என்ன கதை இது?
ஸோ அந்த மாதிரி உள்ள ஒரு என்ன இது என்ன போடப்பட்டிருக்குன்னா, தேவகுமாரன் சாயலுக்கு ஒப்பான ஒரு மனிதன். தேவகுமாரன் சொல்ல, தேவகுமாரனுக்கு சாயலுக்கு ஒப்பான ஒரு மனிதன் அப்படின்னா என்னத்தை சொல்கிறாங்கன்னா, தேவகுமாரன் கிறிஸ்து இயேசு வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கிறாரு? நமக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிறார். சபையின் தலையாக இருக்கிறார். ஓகேங்களா? நமக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிறார். ஸோ அந்த தேவகுமாரனோட ஆவி என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, குமாரத்துவத்தை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஆமாதுன்னு அவன் வார்த்தையை கொண்டு வார்த்தையிலேருந்து வெளிவந்த விசுவாசத்தை கையாள்வதனால அங்கே என்ன வருது? குமாரத்துவம் அவனுக்கு தெரியப்படுது. அவன் எதை பார்க்குறான்? தேவகுமார ஒப்பான ஒரு விஷயத்தை பார்க்குறான். ஸோ அவனுக்கு வந்து அந்த விஷயம் புரியல. அதனால் அவன் என்ன சொல்கிறான்? அவன் மாமிசமாக பார்த்ததுனால என்ன சொல்கிறான்? தேவகுமாரன் மாதிரியே ஒருத்தர் இருக்கிறாருப்பா உள்ள அப்படின்றான். ஸோ ஆக்சுவலாக அது என்ன மாதிரி இன்டர்பிரிட்டேட் பண்ணலாம் அப்படின்னா, அங்கே வந்து அவனுக்கு தேவனோட கனெக்டடாக இருக்கிறதுனால நேபுகாத்நேச்சாருக்கு எப்படி தெரியுதுன்னா, ஒரு 4வது ஆளாக தெரியுது. ஆனால் அது என்ன ஆக்சுவலான்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கும் தேவனுக்கும் இருக்கிற நடுவில் கனெக்ஷன். அந்த குமாரத்துவத்தை தான் நேபுகாத்நேச்சார் எப்படி பார்க்குறான்? ஒரு உருவமாக வடிவமாக பார்க்குறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்? சரி, இப்போ உள்ளே இருக்கிறாரு, 4 பேர் இருக்கிறாங்க, சரி 3 பேர் வெளியே வாங்கப்பா அப்படின்றான். 3 பேர் வெளியே வரும்போது 3 பேர் தான் வராங்க. உள்ளே 4 பேர் இருந்தாங்க, வெளியே வரும்போது 3 பேர் தான் வராங்க. மேஜிக் மாதிரி இல்லை இது. 3 பேர் தான் வராங்க அப்படின்னோடனே அவர் அந்த அந்த என்ன பண்ணுறாரு? அந்த சிலையை வணங்குறதுக்கு அந்த ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டுருந்தார் முன்னாடி. அந்த கவர்னர்ஸு, அந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிற எல்லா பெரிய ஆளுங்களையும் கூப்பிட்டுருக்கும்போது இந்த சீன் எல்லாம் அவங்க பார்த்துன்னுக்குறாங்க. பார்த்துட்டு அவர் வெளியே வந்தோடனே இந்த ஆளுங்கெல்லாம் போகிறாங்க. டே நெருப்புலேருந்து வெளியே வரான்ப்பான்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் தொட்டுக்கிட்டு பார்க்குறாங்க. கால் கையெல்லாம் இருக்குதா, சட்டை துணியெல்லாம் இருக்குதா, முடி இடி பொசுக்கிச்சான்னு. காலுக்கு இருந்துச்சு. அவன் உள்ளே எப்படி போனானா அப்படி தான் வெளியே வந்தானா. எங்கள் வீட்டில் நெருப்புலாம் நிறைய கொளுத்துவாங்க. இந்த செடியெல்லாம் போட்டு புயலில் கிளெல்லாம் உடஞ்சிச்சின்னா அது என்ன பண்ணுமா, நெருப்பு கொளுத்தும். அந்த புகை லைட்டாக பட்டாலே அந்த புகை வாடை இருக்கும் நம்ம சட்டை மேலே, நம்ம மேலே அந்த வாடை வந்துடும். ஆனால் என்ன மாதிரி நெருப்பு தெரியுங்களா? எவ்வளோ அந்த பலசாலி வந்து கொஞ்சம் கிட்ட தூக்கி போட்டாலே அவன் என்ன ஆகிட்டானா? செத்து போயிட்டானா. அவ்வளோ பெரிய நெருப்பு உள்ளே போயிட்டு வெளியே வந்தாலும் அவன் மேலே என்ன இல்லையா? அந்த வாடை கூட இல்லையா. ஓகேங்களா? அந்த வாடை இல்லை. அவன் சொல்கிறான், என்னப்பா இவன் உள்ளே போயிட்டு வந்த ஆதாரமே கிடையாதுப்பா அப்படின்றான். ஸோ இப்போ இந்த விஷயத்தில் என்ன பார்க்குறேன், எனக்கு என்ன தேவன் காட்டினாருன்னா, கூப்பிடும் போது 3 பேர் தான் கூப்பிட்டாங்க. புரியுதுங்களா? கட்டும் போது 3 பேர் தான் கட்டினாங்க. உள்ளே போடும் போது 3 பேர் தான் போட்டாங்க. வெளியே வரும்போது 3 பேர் தான் வந்தாங்க. ஆனால் உள்ளே இருக்கும்போது நேபுகாத்நேச்சாருக்கு எத்தனை பேர் தெரிஞ்சாங்க? 4 பேர் தெரிஞ்சாங்க. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் வருதா? நிறைய கஷ்டம் வருது. இப்போ கூட உங்கள் மூஞ்செல்லாம் தாங்குது. நிறைய கஷ்டமா ஐயோ இதை சொல்கிறாப்பா. அந்த மாதிரி நம்ம மாமிசமாக அந்த உலகத்தில் வாழும்போது நிறைய கஷ்டங்களை சந்திக்கிறோம். அது தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்கிறதா இருந்தாலும் சரி, மாமிச ரீதியில் வாழ்ந்தாலும் சரி. ஸோ தேவனுடைய வார்த்தையின்படி வாழும்போது நம்ம அந்த கஷ்டங்களை சந்திக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம்? நான் அந்த சூழ்நிலை ஒரு வேளை இருந்திருந்தேன்னா கட்டும் போது எனக்கு கை காலெலாம் உதற தொடங்கிட்டு இருக்கேன். ஏன்னா எவ்வளோ பெரிய ராஜா, புரியுதுங்களா? எவ்வளோ பெரிய ராஜா. அவன் கட்டும் போதே கை காலெலாம் என்ன இருக்கும்? உதற தொடங்கிருக்கும். அந்த பலவான்களை கூப்பிட்டு என்னை தூக்கி உள்ளே போடுப்பான்னொன்னே அவனுக்கு அப்படி இப்படி வந்துருந்தானுங்கன்னு வச்சுக்கோங்க, ஐயோ நான் ஓட்டுப்பேன் ஒரு வாய்ப்பு கட்சிருந்தான். ஆனால் இவனுக்கு வந்து கூலாக இருந்துக்கிறாங்க. ஓகேங்களா? கூலாக எப்படி கூலாக ஜாலியாக கட்டுப்பான், ஓகே கட்டுப்பான்னு சொல்லிட்டு அப்படியே கூலாக இருந்துக்கிறாங்க. கட்டு உள்ளே போய்ட்டும் கூலாக சுற்றி இருந்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பிரச்சனையை பார்க்கும்போது ஏன் அவர்கள் வந்து அந்த ஒரு நிலைப்பாட்டில் இருந்தாங்கன்னா, அவன் முன்னாடி சொல்கிறான், உங்ககிட்டேருந்தே காப்பாற்ற வல்லவராக இருக்கிறாரு, நீ தூக்கி போட்ட நெருப்புக்கிட்டேருந்தே காப்பாற்ற வல்லவராரு. அப்படி நான் செத்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, நீ சொல்கிற வேலையை நான் செய்ய மாட்டேன். அப்போ முழுவதுமாக அந்த விசுவாசம் எங்கே இருக்குதுன்னா தேவன் மேலே இருக்குது. அவன் உயிர் வாழணும்னு நினைக்கல. அவன் தேவனை நான் நம்பணும், தேவனுடைய வார்த்தை என் வாழ்க்கையில் நிலைப்படுத்தணும்னு இருக்கிறதுனால அவன் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு பிரச்சனையை சந்திக்கும் போது நம்ம பிரச்சனை அங்கே தூரத்துலேருந்து வரும்போது என்ன பண்ண தோணும்? இங்கேருந்தே குதிக்க தோணிடும்.
ஐயோ ஐயோ அவன் வரானே இவன் வரானே, ஐயோ போயிடுமோ, காசு போயிடுமோ, அது போயிடுமோ. ஆனால் இவங்க அந்த நெருப்புக்குள்ளே இருக்கும் போது தான் வெளியாளுக்கு என்ன தெரிஞ்சிச்சான், 4 ஆள் தெரிஞ்சிச்சான். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் பிரச்சனை கூட கடந்து போகும்போது டக்குன்னு நம்பிக்கை விசுவாசம் வந்து பிரச்சனையை அப்படியே ஸ்கிப் பண்ணி அங்கே தாண்டி போயிட முடியாது. அதுக்கு விசுவாசம் கிடையாது. விசுவாசம் என்ன கிடையாது, ஸ்ப்ரிங்கு கிடையாது, டக்குன்னு குச்சி அப்படியே போயிடுறது கிடையாது. விசுவாசித்தீங்கன்னா அந்த பிரச்சனை உள்ளே இழுத்துன்னு போவோம். பிரச்சனை உள்ளாத போனதும் தெரியாது, வெளியே வந்ததும் தெரியாது. அதுதான் விசுவாசம். ஓகேங்களா? அதுக்கு நான் ஒன்று எழுதினேன். Faith is a medium that takes us through situations, not an escape theory. விசுவாசி என்ன பண்ணிடலாம், விசுவாசி இதை ஓட்டிடலாம் அப்படிலாம் கிடையாது. நீ விசுவாசத்தினால மாட்டிங்கன்னு அர்த்தம். விசுவாசத்தினால என்னது, மாட்டிங்கன்னு அர்த்தம். ஸோ அவன் விசுவாசிக்கிறதுனால அவன் எப்படி நெருப்புக்குள்ளே போனானோ அப்படியே வெளியே வர்றான். ஸோ அந்த ப்ராசஸில் அந்த நேபுகாத்நேச்சாருக்கு என்ன தெரியுதுன்னா, அவனோட குமாரத்துவம், அந்த கனெக்ஷன் வித் காட் இருக்குதுன்னு தெரியுது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, அவ்வளோ பெரிய ராஜா, அவனுடைய மைண்டு, அவனுடைய விஸ்டமை வச்சு கட்டின அந்த ராஜ்யத்தை எவ்வளோ பெருசாக பேசுகிறாங்களோ அவ்வளோ பெரிய ராஜா அவன் என்ன சொல்கிறான், இவங்க தேவன் வந்து உண்மையாக உள்ளவர், அவன் தேவனுக்காக நின்று இருக்கான், அதனால் அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குது. அவன் தேவனை பற்றி வேற எவனா பேசுனீங்க என்ன பண்ணுவேன், வெட்டுருவேன் அப்படின்றான். இதுதான் சாட்சி, இதுதான் ஆராதனை. அவ்வளோ பெரிய ராஜாவுக்கு மனசு என்ன ஆகுதுங்க, மாறிடுது. எப்படி, எப்போ மாறுது? அவன் வந்து அதாவது இந்த உலகத்தில் எல்லாமே இருக்குது. மனுஷன் யோசிக்காத விஷயம் இந்த உலகத்தில் தான் இருக்குதா? எதுவுமே கிடையாது. ஆனால் அவன் வந்து நெருப்பு உள்ளே சுற்றி இருந்தனால தான் அவன் என்ன பண்ணான், அவ்வளோ பெரிய ராஜாவோட மைண்ட் என்ன ஆச்சு, மாறிச்சு. அவன் என்ன சொல்கிறான், ஐயோ இவ்வளோ பெரிய தேவனா, அந்த தேவனை பற்றி இனிமேல் குறித்து யாராவது தப்பாக பேசினா என்ன பண்ணுவேன், வெட்டுவேன். ஸோ அந்த ரெப்ரசன்டேஷன், அந்த ப்ராசஸ் எப்படி உள்ளே போயிட்டு அந்த ஃபெய்த் மூலமாக நம்ம வார்த்தையில் வளர்ந்து வார்த்தையினால் வெளிவந்த அந்த ஃபெய்த்தில் நம்ம அந்த சூழ்நிலையை கடந்து செல்லும் போது உள்ளே போனதும் தெரில, வெளியே வரதும் தெரியல. ஆனால் நீங்கள் உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது இந்த உலகம் உங்களை பார்க்கும்போது உங்களை யார் கூட பார்க்குது, தேவனோட பார்க்குது. ஸோ அப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம், தேவனை ரெப்ரசன்டேட் பண்ணுறோம். ஸோ ஃபெய்த் இஸ் நாட் அன் எஸ்கேப் தியரி. விசுவாசித்து எதையும் கடந்து போயிடலான்னு பார்க்காதீங்க. விசுவாசித்தீங்கனாலே மாட்டிக்கினீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் என்ன தான்ப்பா பண்ணுறது, விசுவாசிங்கன்னா மாட்டிக்கப்பேன்னு சொல்கிற, என்ன தான் பண்ணுறதுன்னா நம்மளை தேவன் தெரிந்து கொண்டார், அதனால் நம்ம மாட்டிக்கணும். ஓகேங்களா? அதனால் நம்ம இந்த ப்ராசஸ் கடந்து போய் தான் ஆகணும். ஆனால் கடந்து போகும்போது எப்படி அவன் மேலே ஒரு வாடை கூட இல்லையா, அந்த மாதிரி நீ உள்ளே போனதும் தெரியாது, வெளியே வரதும் தெரியாது. ஓகேங்களா? தேங்க்யூ.